நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். சார், நீங்க அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருந்தீங்க. நல்லாவே வரவேற்பு கிடைச்சது. ஸோ இதே மாதிரி ஜியோ பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த விவேக் ராமசாமி அவர் அமெரிக்காவில் ஒரு முக்கிய பொறுப்பா இருக்காரு. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. ஸோ அவரு அமெரிக்காவை நோக்கி ஒரு எதிர்கருத்தை வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது. முதல்ல யார் இந்த விவேக் ராமசாமி? அவர் பேர் தமிழ் மாதிரி இருக்கு, ஆனா அமெரிக்கால முக்கிய அரசியல்வாதின்னு சொல்றாங்கல்ல சார். அவரை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமா? அவருடைய வரலாறு, அவர் யார், அதை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. விவேக் ராமசாமி அப்படிங்கிறவர் இப்ப 40 வயசு ஆகுது அவருக்கு. அவர் அமெரிக்கால ஒஹாயோ மாநிலத்துல சின்சினாட்டி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. அவர் அமெரிக்கால தான் பிறந்தாரு. அமெரிக்க பிரஜை. அவங்க பெற்றோர்கள் இந்தியால கேரளால பாலக்காடு ஊர்ல இருந்து வந்த தமிழ்குடி. அங்கிருந்து வந்தவங்க இங்க செட்டில் ஆகி விவேக் ராமசாமி இங்க பிறந்து இங்க படிச்சு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில பயாலஜில முதல்ல கிராஜுவேட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஏல் லா ஸ்கூல்ல டாக்டரேட் சட்டத்துல. ஸோ அமெரிக்க சட்டத்துல ஒரு பெரிய நிபுணர் டாக்டரேட் வாங்கினாரு. இது நீங்க எதோட சமப்படுத்தி பார்க்கலாம்னா ஜேடி வேன்ஸ். இப்ப அமெரிக்கால வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. அந்த ஜேடி வேன்ஸும் இதே லா ஸ்கூல்ல ஏல் லா ஸ்கூல்ல தான் அவரும் சட்டத்துல ஒரு நிபுணத்துவம் பெற்றார். 2 பேருக்கும் ஒரே பின்னணி. இன்னொரு பின்னணியும் கூட ஒரே மாதிரி. அது என்னன்னா 2024 அதுல நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல விவேக் ராமசாமியும் ரிபப்ளிகன் நாமினேஷன்ல முதல்ல கலந்துக்கிட்டாரு. அதாவது இங்க உள்கட்சி ஜனநாயகப்படி ரிபப்ளிகன் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு தேர்தல் வச்சு அதுல இருந்து டொனால்ட் ட்ரம்ப் செலக்ட் ஆகி வந்தாரு. அதுக்கு முன்னாடி நடந்ததுல டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து நின்னவர் உள்கட்சி ஜனநாயகத்துல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வாபஸ் வாங்கிட்டு நான் டொனால்ட் ட்ரம்ப்போட கருத்தை ஆதரிக்கிறேன், அவருக்கு பின்னாடி நிற்கிறேன் அப்படின்ட்டு அவர் பின்னாடி நின்னாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ என்ன இதுல சிறப்புன்னா அவர் ஒஹாயோ மாநிலத்துல கவர்னருக்கு தேர்தல் வரப்போகுது அடுத்த வருஷம் மே மாசத்துல. ஸோ அந்த தேர்தல்ல இவர் கவர்னருக்கு போட்டிக்கு நிற்கிறாரு. அந்த போட்டிக்கு ரிபப்ளிகன் கட்சி ஆதரவு பெற்றவர். அதாவது அது ரிபப்ளிகன் கட்சிக்குள்ளேயே இவருக்கு வேற எந்த போட்டியும் வரல, வேற எந்த போட்டியும் வரக்கூடாதுன்னு கட்சியே இவரை முன்னாடி நிறுத்துது. அப்படியும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு இவருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் பின்னணியும் அதிகம் கிடையாது. இந்த 2024 பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல நிக்கிற வரைக்கும் இவர் ஒரு பெரிய ஆண்டர்பிரனர். இவர் ஒரு பில்லியனர், நல்ல பணக்காரர். அதாவது பல 100 கோடிகளுக்கு சொந்தம், இந்தியன் மதிப்புல 100 கோடிகளுக்கு சொந்தமான ஒரு பெரிய பணக்காரர். இவர் அரசியலுக்கு வருது இந்தியால இருந்து வம்சாவழிகள் வந்ததுல இத இப்ப பலர்ல இவர் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காரு. நமக்கு கமலா ஹாரிஸ் தெரியும். அவங்க வைஸ் பிரசிடென்டா இருந்து இப்ப பிரசிடென்ட் எலெக்ஷன்லயும் அவங்க தோற்றாங்க. அது மாதிரி நிக்கி ஹாரி தெரியும். அதுக்கப்புறம் கேஷ் பட்டேல், அதுக்கப்புறம் சுஹாஷ் சுப்பிரமணியம், இந்த மாதிரி பல பேர் இருக்கிற ரோ கண்ணா, அந்த மாதிரி பல பேர் இருக்கிற இடத்துல இந்த விவேக் ராமசாமி ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காரு. நமக்கெல்லாம் என்ன சிறப்புனா இவர் ஒரு தமிழ்குடி வம்சத்துல ஓகே சார். இப்ப அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு, அமெரிக்காவுல கருப்பினத்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் எக்ஸாக்டா என்ன சொன்னாரு, அதை ஏன் சொன்னாரு சார்? கண்டிப்பா அவர் கருப்பினம்னு பிளாக்ஸை மட்டும் குறிப்பிடல. அவரை சொல்ல ப்ரௌன் ஸ்கின்னையும், அதை நம்மள போல இருக்கிறவங்க ப்ரௌன் ஸ்கின். இப்ப என்ன ஆறுதுன்னா இந்திய வம்சாவழிகள் இங்க கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த விவேக் ராமசாமி ஒரு 40 வருஷம் இங்க பிறந்து 40 வயசு ஆயிருக்கிற ஒரு இந்திய வம்சாவளி. இது மாதிரி இங்க பல இந்திய வம்சாவழிகள் இருக்காங்க. அதாவது செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் வரும்போது அவங்களாம் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து அமெரிக்கர்களாவே இருக்காங்க. அமெரிக்கர்கள்னா நீங்க நிறத்தை மட்டும் பார்க்க கூடாது. அமெரிக்கன்னா அமெரிக்கனா வாழ்றது, அமெரிக்கன் பிரின்சிபிளை எடுத்துக்கிட்டு அமெரிக்கன் சித்தாந்தத்தோட வாழ்ந்து அமெரிக்காவை ஆதரிச்சு வாழற அமெரிக்கர்கள்ல இவரும் ஒருத்தர். இந்தியா வம்சாவளி அப்படிங்கிறது நமக்கான சிறப்பை தவிர அமெரிக்கால எல்லாரும் ஒண்ணுதான். அதுல என்னன்னா இப்ப அதிகமா இந்திய வம்சாவளி வெளியில வர வர இங்க இருக்கிற வெள்ளை இனத்தவர்கள் குறிப்பா அதை ரொம்ப எதிர்க்கிறாங்க. நீங்க உங்க ஊருக்கு திரும்பி போங்க, உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு, நீங்க டெக் ஜாப்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டீங்க, நீங்க எடுத்து வேலை எடுத்துக்கிறதுனால எங்க வேலை வாய்ப்பு போறது அப்படின்னு இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தவங்க இப்ப அரசியல்லையும் இவங்க வருதுனால, நீங்க வருதுனால எங்க அரசியல் வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, உங்களுக்கு இந்த அரசியல் தெரியாது, உங்களுக்கு இந்த கல்ச்சரே புரியாது,
நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்தியாலேருந்து கொண்டு வந்து இந்தியா மாரி அமெரிக்காவ மாற்ற முயற்சிக்கிறீங்க. குறிப்பா அந்த வார்த்தை தான் இப்ப வந்து ட்ரிக்கர் ஆச்சு. நீங்க இந்தியாலேருந்து வந்த அரசியல்வாதிகள், அமெரிக்காவ இந்திய அரசியல் மாதிரி மாற்ற முடியாது. நீங்க அப்படி நெனச்சீங்கன்னா, அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு பதிவுகள்லாம் இப்ப நெறைய வர ஆரம்பிக்குது. இது வந்து இதோட நிக்காம, இது வந்து ஒரு ஒரு வெறுப்பு உணர்வா மாறுது. இந்தியர்கள் மேலேயே ஒரு வெறுப்புணர்வா மாறுது. ஒரு தனிப்பட்ட அரசியல் எதிரியா பார்க்காம, இந்தியாலேருந்து வந்தவங்களுக்கே இது ஒரு எதிர்ப்புணர்வா மாறுது. உங்க இந்தியாலயும் இது தெரிஞ்ச விஷயம். அதாவது இப்ப H1B அந்த விசால இங்க இருக்கிறவங்க, அவங்கள திரும்பி போன்னு சொல்றது. அவங்க திரும்பி வரதுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஒரு தடவ அ வரணும்னா இனிமே $1,00,000 அப்படிங்கிறது, அதெல்லாம் வந்து அ எண்ணி பார்க்க முடியாத அமௌண்ட். இப்ப அது நல்ல தெரிஞ்ச விஷயம் அது. $1,00,000 கேட்கறாங்க H1B விசா குடுக்கறதுக்கு. அப்புறம் இப்ப போன வாரம் வந்து Apple நிறுவனமும், Amazon நிறுவனமும், Google நிறுவனமும், நீங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கோ, எந்த வெளிநாட்டுக்கோ இப்போதைக்கு போகாதீங்க. போனீங்கன்னா, நீங்க திரும்பி வரதுக்கு பிரச்சனையாகும். உங்க H1 வந்து அங்க போய் ரெனியூ பண்ணலான்னு நெனைக்காதீங்க. நீங்க போகறதையே நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை குடுக்குற அளவுக்கு இங்க வந்து அது வந்து ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. அதுக்கு காரணம் இந்திய வம்சாவளிகள் அரசியலுக்கு வந்து, அரசியல்லயும் அவங்க தங்களுடைய அ உ தங்களுடைய அதிகாரத்த கோலோச்ச நினைக்கிறது மத்தவங்களுக்கு பிடிக்கல. அது வந்து ஒரு வெறுப்பா வருது. நீங்க இப்படி இருக்கீங்க. உங்க கலாச்சாரம் இப்படி. இங்க உங்களுக்கு நிஜமாவே தெரியாது. இதெல்லாம் பண்றது யாருன்னு இன்னும் தெளிவா சொல்லப்போனான்னா, கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன். அவங்க தான் இங்க பெரும்பான்மை. ஸோ இங்க வந்து இந்தியர்கள் சிறுபான்மை. ஸோ உலகம் முழுக்க அமெரிக்கா வந்து சிறுபான்மையர வந்து உங்க தேசத்துலலாம் நீங்க பாதுகாக்கிறது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்கா, தன்னுடைய பெரும்பான்மைத்துவத்த சிறுபான்மையான இந்தியர்கள் மேல காமிக்கிறது. அத வந்து விவேக் ராமசாமி போன்றவங்க எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப வெளிப்படையா. இல்ல சார், மெகா விசஸ் விவேக் ராமசாமி, எம்ஏஜிஏ விசஸ் விவேக் ராமசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்க்கப்பட்டது. ஸோ மெகா அப்படின்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதற்கும் அவருக்கும் ஒரு மோதல் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? ஏன்னா அவருமே ஒரு அமெரிக்கரா நான் வாழ்றேன், அமெரிக்காவை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு எதிராக அவரை வந்து கட்டமைக்கிறாங்களா? ஆமா. அதாவது இப்ப நீங்க சொன்ன மாரி மேக் அமெரிக்கா, கிரேட் அமெரிக்கா அப்படிங்கிறது ட்ரம்ப் ஆரம்பிச்ச ஒரு ஒரு விஷயம். அதாவது அமெரிக்காலயே இருக்கணும். அமெரிக்காலயே அமெரிக்காவா சிந்திக்கணும் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். அமெரிக்காவ வந்து இன்னும் சிறப்படைய வைக்கணும் அப்படின்னு அத எடுத்துக்கிட்டான்னா, அதுல என்னன்னா நமக்கு வந்து ரிப்பப்ளிகன்ஸ் அதான் ஆரம்பிச்சிருக்காங்க அது. வந்து ட்ரம்ப் ஆரம்பிச்சது தான். அவங்களுடைய விவேக் ராமசாமி இருக்கிற கட்சியே அத முன்னெடுத்து செயல்படுத்துற ஒரு விஷயம் தான். ஆனா என்னன்னா, அதிலேயே வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் இருக்காங்க. அதாவது வலதுசாரியிலேயே ரொம்ப தீவிர வலதுசாரி இருக்காங்க. இடதுசாரியில தீவிர இடதுசாரி இருக்கிற மாரி. இந்த தீவிர வலதுசாரிகள் தான் இந்திய வம்சாவளியிலிருந்து ஒருத்தர் வரத நேரடியா எதிர்க்கிறாங்க. ஏன் இந்திய வம்சாவளி இங்க குறிப்பிடுறேன்னா, மத்தவங்கள விட இந்தியர்களுக்கு தான் எதிர்ப்பு இப்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா, இப்ப அவங்க தான் இப்ப புதுசா வராங்க. எப்பயுமே ஒரு மாற்றத்துக்கான ஒரு முயற்சி வரம்போது, ஏற்கனவே இருக்கிறவங்க அத எதிர்க்கிறது உலகம் முழுக்க வழக்கம். அமெரிக்காவிலயும் அது நடக்குது. அதுல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம்னா, நீங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, ஆர் வெளிநாட்டிலேருந்து வந்த வம்சத்த சேர்ந்தவங்க. உங்களுக்கு இது புரியாது. பர்ட்டிகுலரா அவங்க வந்து மதத்தையே சொல்றாங்க. உங்க இந்து மதம் ஒரு அசுர மதம். அது இஸ் அ ரிலிஜன் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி சொல்றவங்க கிறிஸ்டியன்ஸ். அமெரிக்கன் கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன சேர்ந்த ஒருத்தர். அவர் பேர் என்னன்னா, ஓலி அருகுண்டேட் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து அமெரிக்கன் கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட். அந்த இயக்கத்த சேர்ந்தவர். அப்படி வர்ணிக்கிறாரு. இந்து மதத்த அப்படி வர்ணிச்சு, அது இந்து மதத்த வர்ணிச்சு என்ன பண்றாரு? விவேக் ராமசாமிய அதோட லிங்க் பண்றாரு. நீங்க இப்படிப்பட்ட ஒரு மத பின்னணியில வந்தவங்க, உங்களுக்கு இந்த கிறிஸ்டியானிட்டி புரியாது. உங்களுக்கு எங்களுடைய வழக்கங்கள் உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க வந்து அமெரிக்கனா வந்து உங்கள நெனச்சிட்டு இருக்கீங்களே தவிர, நீங்க ட்ரூ அமெரிக்கன் இல்ல. நான் எதுக்கு அந்த ட்ரூ அமெரிக்கன் வார்த்தை சொல்றேன்னா, அதுதான் இப்ப வந்து விவாத பொருளா அமெரிக்கால இருக்கு. யாரு உண்மையான அமெரிக்கர்கள்? அமெரிக்காலயே பொறந்ததுனால ஒருத்தன் அமெரிக்கா ஆயிட முடியுமா? ஸோ இது மாரி சர்ச்சை நமக்கு இந்தியால வருது தெரியும். குறிப்பா தமிழ்நாட்டுல வருது தெரியும். "நீ தமிழ்நாட்டுல பொறக்கறதுனால நீ தமிழனா? நீ தமிழ் குடியா?" அப்படின்னு கேட்கறாங்க. யாரு? தமிழ் தேசியத்த சேர்ந்தவங்க. நான் எதுக்கு அத சொல்றேன்னா, அதே மாரி தான் இங்க வருது. நீங்க வந்து அமெரிக்கால பொறக்கறதுனால அமெரிக்கனா மாறிடுவீங்களா? உங்களால இத ஃபாலோ பண்ண முடியாது. எங்க சித்தாந்தம் வேற. நீங்க வந்த வாழ்க்கை சித்தாந்தம் வேற. அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது இப்ப என்னன்னா, இப்ப 2 ஒரு வாரமா வந்து டர்னிங் பாயிண்ட் அமெரிக்கா அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. அந்த டர்னிங் பாயிண்ட் அமெரிக்காங்கிற இயக்கம் அமெரிக்கா முழுக்க அ வருஷா வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் மாரி நடக்கும்.
அதுவும் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் பண்ற, அதாவது வலதுசாரிகள் பண்ற ஒரு இயக்கம், அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் தான் அது. அதுல இப்ப வந்து ஃபெஸ்டிவல் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த ஃபெஸ்டிவல் எங்கன்னா ஃபீனிக்ஸ் அப்படின்னு அரிசோனா மாநிலத்தில இருக்கிற ஒரு இடத்துல அந்த ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அது அமெரிக்கா ஃபெஸ்ட். அது வந்து டிசம்பர் 18லேருந்து 21 வரைக்கும், அதாவது 2 நாள் முன்னாடி முடிஞ்சது. அதுல வந்து இந்த மாரி பேச்சுக்கள் வந்த உடனே, விவேக் ராமசாமி அங்க மிக துணிவா இந்தியா மேல இருக்கிற வெறுப்பு உணர்ச்சிய நம்ம அரசியல்ல புகுத்தக்கூடாது. அது வந்து ஒரு நம்மளுடைய அமெரிக்கன் கல்ச்சருக்கே, அமெரிக்கன்ங்கிற சித்தாந்தத்துக்கே அது எதிரான சித்தாந்தம். நீங்க யார் அமெரிக்கன் அப்படின்னு நீங்க ஆர்க்யூ பண்ற போதே, இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்தா, அது எப்படி அமெரிக்கத்துவமாகும் அப்படின்னு எடுத்து வச்சாரு. அத எடுத்து வச்சு, அவர் ஓப்பனா ஃபைட் பண்றாரு. அதனால அவருக்கு என்ன ஆறுது, அவருக்கு இப்ப நேரடியாவே அட்டாக் பண்ணி, "கோ பேக் டூ யுவர் கண்ட்ரி" அப்படி சொல்லறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா, இவர் அமெரிக்க பிரஜை. இந்திய பிரஜை இல்ல. அமெரிக்க பிரஜையா இருக்கிறவர, "கோ பேக் டூ யுவர் கண்ட்ரி" அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப இங்க ஒரு மூவ்மெண்ட் வருது. அது வந்து ரொம்பவும் அமெரிக்கர்கள அமெரிக்கர் வாழ் இந்தியர்கள ரொம்பவும் பாதிக்குது. இப்ப வெளியில போனான்னா, இது மாரி "கோ பேக் டூ யுவர் கண்ட்ரி" அப்படிங்கிறத நம்ம ரிமோட்டா எங்கேயோ நம்ம காதுல வந்து விழும். நமக்கு முகத்துக்கு முகம் நேரா நின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, நம்ம அத வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போ முடியும். பட் நம்ம காதுல விழற மாரி எங்க இருந்தோ கேட்கும். அது நம்மள தான் சொல்றாங்கங்கிறது நமக்கு புரியும். அது வந்து இந்தியர்கள ரொம்ப பாதிச்சு, இப்ப ஒரு ஒரு வெறுப்புணர்வ இன்னும் ஒரு அதிகமா பரவியிருக்கு. நான் வந்து வெளிப்படையா இங்க அது மாரி சொல்ற அமெரிக்கர்கள கேட்கிறேன். நீங்க எங்கேருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பேரன்ட்ஸ் எங்கேருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்தபோது நீங்க உங்க நாட்டுக்கு திரும்ப போங்கன்னு சொன்னோம்னா, உங்க பேரன்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படின்னு கேட்க தோணுது. ஓகே சார். ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னீங்க. ஸோ தொடர்ந்து இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ உலகம் முழுக்கவே இந்த மாதிரி சிறுபான்மையினர்களுக்கான பாதிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல நம்ம பார்த்தோம். கடந்த ஒரு வாரமாவே அங்க சிறுபான்மையினா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு நடக்குது. நம்ம பார்த்திருப்போம். ஒருத்தர வந்து எரிச்சு கொன்றுருக்காங்க. ஸோ அதற்கு நம்ம வந்து பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியால டெல்லியில பங்களாதேஷனுடைய ஹை கமிஷனுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்து அமைப்புகள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் உள்ளிட்ட அமைப்புகள்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு 3 பேரிகேட் போட்டு அங்க வந்து போலீசாரெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் நம்ம வந்து பங்களாதேஷ் என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்தியாவினுடைய மேப்ல இருக்கக்கூட பதிகளை நாங்க கைப்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டம், அங்க ஒரு மாணவர் அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி அவங்க வந்து அதுக்கு வந்து இந்துக்கள் தான் காரணம், இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களை அங்க வந்து ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி உலகம் முழுக்கவே சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் மட்டும்தான் சிறுபான்மையினர்கள் பாதுகாப்போட இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, பங்களாதேஷில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி? பாயிண்ட்டை நான் முழுக்க ஏத்துக்கிறேன். இந்தியா மட்டும்தான் சிறுபான்மையருக்கு பாதுகாப்பாக மட்டும் இல்லாம, சிறுபான்மையருக்கான உரிமைய குடுத்திருக்குங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்ல முடியும். அந்த கருத்துக்கு எதிரா இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து உண்மையான நிலைமை புரியும். நம்ம நாட்டிலேயே இருந்துட்டு அரசியல் விமர்சகர்கள் கூட இத பத்தி சரியா விமர்சனம் செய்றவங்க, வெளிநாட்டுல இருக்கிற உண்மையான நிலைமைய தெரிஞ்சா தான், இந்தியால எவ்வளவு ஒரு உயர்வான நிலையில வந்து ஒரு கிறிஸ்துவர்களையும், ஒரு இஸ்லாமியர்களையும், ஒரு மற்ற மதத்த சேர்ந்த ஈவன் ஜூயிஷையும், இப்ப ஆஸ்திரேலியால எடுத்துக்கங்க, வளர்ந்த நாடு. அப்படி ஒரு நாட்டுல ஜூயிஷ்க்கு என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு போன வாரம் நம்ம இதே இதுல டிஸ்கஸ் பண்ணினோம். ஸோ அவ்வளவு வெளிப்படையா அங்க நடக்கிறபோது, இந்தியா எவ்வளவு ஒரு பாதுகாப்பான நாடுங்கிறதுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்ல. அது இந்தியாவோட உயர்வு. அது இந்தியா கன்டின்யூ பண்ணும். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அதே சமயத்துல இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, இந்தியா தன்னோட எதிர்ப்ப இந்த மாரி ஒரு வெளிநாட்டுல இந்தியர்களுக்கு நடக்கிறபோது, இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமா காமிக்கணும். அவங்க வந்து ஒரு பங்களாதேஷ்ல நடந்தது ரொம்ப பக்கத்து நாடு. அது ரொம்ப அதிகமா இந்தியால தெரியும். பட் அமெரிக்கால நடக்கிறது, இந்த மாரி ஒரு அரசியல் நிகழ்வா மட்டுமே பார்க்காம, இது எதிர்காலத்துல அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுகிட்டு, இந்திய நாடு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ட வெளியில அதுக்கான கருத்த ரொம்ப ஆணித்தரமா மோடி மூலமா வெளியிடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கருத்த நான் சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, இப்ப ஜேடி வான்ஸோட மனைவி உஷா வான்ஸ். அவங்க வந்து ரொம்ப ஹை புரொஃபைல் இந்தியா வம்சாவளியிலேருந்து வந்து இப்ப அரசியல்ல இருக்கிற ஒரு லேடி, வைஸ் பிரசிடென்ட்டோட மனைவி. அவங்களுக்கே எதிர்ப்பு வருது. அவங்களுக்கு என்ன எதிர்ப்பு வருதுன்னா, அவங்களையும் "நீ கோ பேக் டூ யுவர் கண்ட்ரி" அப்படின்னு சொல்றது ஒண்ணு. 2வது ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அவரே வந்து வெளிப்படையா சொல்றாரு, "என் மனைவி வந்து இந்து மதத்திலிருந்து கிறிஸ்டியனா மாறுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்" அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ மாநாட்டுல போய் சொல்றாரு.
இது வந்து ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர். வெளியில இவ்வளவு தூரம் ப்ரெஷர் பண்றவர் வீட்டுக்குள்ள எவ்வளவு ப்ரெஷர் பண்ணுவார் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். இதுல வந்து அந்த அளவுக்கு இப்போ ஒரு ஆபத்து வந்து ஒரு ஒரு பெரிய லெவல்ல வருது. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச லெவல்ல. இது வந்து கமலா ஹாரிஸ்க்கும் பொருந்தும், உஷா வான்ஸுக்கும் பொருந்தும், மற்ற எல்லா இந்தியர்களுக்கும் பொருந்தும், இன்க்ளூடிங் மீ. ஓகே சார். அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இதே மாதிரி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டக்கூடிய நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நன்றி.